குழந்தை துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகிறது என்று நம்பினால் பெற்றோர்கள் குழந்தைக்கு வீட்டில் கல்வி கற்பிக்க அனுமதிக்க கூடாது என்று இங்கிலாந்து குழந்தைகள் ஆணையர் கூறியுள்ளார். டேம் ரேச்சல் டிசவுசா பிபிசியின் பேட்டியில் இது சுத்த பைத்தியக்காரத்தனம் என்று கூறினார். 10 வயதான சாரா ஷெரீஃபின் மரணத்தை தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் எழுப்பப்பட்டிருந்தது. புதன்கிழமை உர்பான் ஷெரீப் மற்றும் பெய்னாஷ் படூல் சாராவை 2 ஆண்டுகள் கொடூரமான துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக விசாரணையின் பின்னர் சாராவின் மரணத்திற்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இங்கிலாந்தில் தனியாருக்கு சொந்தமான ஸ்கூட்டர்களை பொதுவில் பயன்படுத்துவது சட்டவிரோதமானது. அதிகாரிகள் அதை கைப்பற்றி கூண்டுக்கு அருகில் உள்ள பிஷப்ஸ்கேட் காவல் நிலையத்திற்கு பின்னால் உள்ள லாக்அப்புக்கு எடுத்து செல்கிறார்கள். அங்கிருந்து அது எடுத்து செல்லப்பட்டு நசுக்கப்படும். 18 மாதங்களில் இதுவரை 75 மைல் வேகத்தில் செல்லக்கூடிய 400க்கும் மேற்பட்ட மின்சார வாகனங்களை அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். கரோல் ராய்லின் கணவர் உறைபனி நீச்சல் குளத்தில் குதித்ததால் திடீரென மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதாக நடிகை கூறினார். கொரோனேஷன் ஸ்ட்ரீட் நடிகை கரோல் ராயில் உறைந்து கிடக்கும் நீச்சல் குளத்தில் அவரது கணவர் குதித்த போது திடீரென மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதால் நெஞ்சு வலிக்கிறது என்றவர் இறந்துவிட்டார் என்று கூறினார். நடிகை தனது கணவர் ஜூலியன் ஸ்பியரை திருமணம் செய்து கொண்ட பிறகு இவர்களுக்கு 2 குழந்தைகள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களில் முன்னேறிய 31 நாடுகளில் இங்கிலாந்தில் உள்ள தொழிலாளர்கள் அதிக தகுதி பெற்றவர்கள் என்று ஒரு அறிக்கை கண்டறிந்துள்ளது. பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான அமைப்பின் கூற்றுப்படி 37% ஆங்கிலேய தொழிலாளர்கள் அதிக தகுதி பெற்றவர்கள், ஆனால் தங்கள் முதலாளிகளை விட 18% குறைவாகவே சம்பாதிக்கின்றனர். ஜப்பானிய தொழிலாளர்கள் 35% அதிகமாக தகுதி பெற்று 2வது இடத்தில் உள்ளனர். இஸ்ரேலியர்கள் 34%ஆக உள்ளனர். பெல்ஜியம், சிங்கப்பூர் மற்றும் போலந்து மிக குறைந்த அளவில் வெறும் 14% மக்களே தகுதியானவர்.